Taste the Daily. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மருத்துவமனையில் கர்ப்பிணிக்கான ஸ்கேன் பரிசோதனை மையத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் கடந்த 4 நாட்களாக செயல்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மருந்துகள் தட்டுப்பாடு காரணமாக நோயாளிகள் நாள்தோறும் அவதிக்குள்ளாகின்றனர். ஸ்கேனர் டாக்டர் வரல சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்கள்லேருந்து வயிற்றுவலி பேஷண்ட்லேருந்து அனைத்து பேஷண்ட்லையும் வந்து நிற்க வச்சு காக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு மணி 11 ஆச்சு, இது வரைக்கும் வந்து யாருமே வரல. ஆனால் எல்லாரையும் வந்து தோக்கம் வச்சு வெறும் வயிற்றுல உட்கார வச்சு அனைத்து மக்கள் வந்து ரொம்ப காவத்து அவசப்பட வைக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே கூரை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 4 பேர் காயமடைந்தனர். கண்டியூர் காளியம்மன் கோவில் தெருவில் கூரை வீட்டில் மரகதம் என்பவர் 2 மகன்கள் மற்றும் 1 மகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் திருவையாற்றில் தொடர் மழை காரணமாக வீட்டின் மண்சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. அப்போது தூங்கிக் கொண்டிருந்த மரகதம் அவரது குடும்பத்தினர் மீது சுவர் விழுந்ததால் அனைவரும் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சாலை அமைக்கும் பணிகள் மந்தமாக நடைபெறுவதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். கமுதி அருகே உள்ள வெரத்தகுளத்தில் இருந்து வெள்ளக்குளம் கிராமத்திற்கு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கும் பணிகள் துவக்கப்பட்டது. 6 மாதமாகியும் சாலை அமைக்காமல் இருப்பதால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதால் சாலையை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். சாலை பணியினை விரைந்து முடிக்க பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசு அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய மக்கள் உடனடியாக ஆய்வு செய்து சாலை பணியினை விரைந்து முடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இது இந்த ரோடு கடந்த 6 மாதங்களாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. 6 மாதம் போட்டுட்ருக்காங்க. மாற்றுச்சாலை எதுவும் போடாமல் போட்டுக்கிறதுனால ஸ்கூல் வர்றது, காலேஜ் போகிறவங்க, ஹாஸ்பிட்டல் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்கலாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. கயிறை பிடிச்சி நடக்க வேண்டியது இருக்குது. இடுப்பளவுக்கு தண்ணி வருது. எங்களுடைய இந்த சாலையை ஒரு கிராம மக்களின் நலன் கருதியும் பள்ளி மாணவர்கள் இங்கே இந்த சாலையை ஒட்டியே வல்லக்குளம் அரசு உயர்நிலை பள்ளியும் இருக்குது. ஒரு 3-4 கிராமத்திலேருந்து அங்கே படிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய இந்த சாலை முறையாக இல்லை. ஒரு சரியான மாற்றுப்பாதை கூட இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 200 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமானதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அணக்காவூர் கிராமத்தில் தொடர் மழை காரணமாக ஏரிகள் நிரம்பி உபரி நீர் வெளியேறுவதால் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மற்றும் நெல் நாற்றுகள் நீரில் மூழ்கி நாசமானது. இதனால் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 வரை விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசு வாய்க்கால்களை தூர்வாராமல் விட்டதால் அவல நிலை ஏற்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.